ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. நல்ல தங்க வியாபாரியாக ஆகுங்க. சத்தியம் மற்றும் அன்பால் ஒவ்வொரு ஆத்மாவையும் சத்தியமானவர்களாக ஆக்குங்க. ஒரு வினாடி தன்னை ஃபரிஷ்தா ஸ்தித்தில நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல பாபா என்ற சப்தம் வெளிப்படுகிறதா என்பதை பாருங்க. பிராமணன் என்றாலே வாய்வழி வம்சாவளிகள், ஜொலிக்கும் ரத்தினங்கள். பாபாவின் முரளியை கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே ஃபரிஷ்தா ரூபம் ஆகுவதற்கான ஆர்வம் கட்டாயமாக ஏற்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது மிக மிக இனிமையான ரூபம். அனைத்து மொழி பேசுபவர்களும் கூட பாவனையை புரிஞ்சுக்கிறாங்க. பாஷை எதுவாக இருந்தாலும் கூட சத்தியம் மற்றும் அன்பாலான பாவனை ஒவ்வொருவரையும் ஈர்க்கிறது. நான் ஒரு முறை பாபாட்ட, பாபா நீங்கள் எங்களை உருக வச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே உங்களின் பார்வை பேச்சு மூலம் அவ்வளவு சக்தி கிடைக்குது பாபா என்று சொன்னேன் பாபாட்ட. அதனால நாங்க உருகிடுறோம் பாபா என்று சொன்னேன். உருகிடுறோம் அப்படின்னா மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறோம் என்று பாபாட்ட நான் சொன்னேன். ஞானத்திற்கு வருவதற்கு முன்னாடி நான் ஒரு பொற்கொல்லர்கிட்ட போயிருந்தேன். அவர் தங்கத்தை எப்படி உருக்குறாருங்கிறத பார்த்தேன். அவர் சிறிய பெரிய நகைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவ்வளவு யுக்தியாக உருக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய கிண்ணம் இருந்தது. அதுல அவரு அந்த சொக்க தங்கத்தை சுட சுட போட்டாரு. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சதுரக்கட்டி ஆயிடுச்சு. மற்ற கசடுகளை தனியாக்கிட்டாரு. இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தங்கத்தை நன்றாக உருக்கி எல்லா கசடுகளையும் தனியாக்கி அப்புறம் நல்ல ஆபரணங்கள் செய்கின்றார். அதுபோல பாபா கூட சொல்றாங்க, நீங்களும் சத்தியமானவராக ஆகணும். அதற்காக நம்ம பாபா கிட்ட யோகா செய்யணும். அந்த அக்னி, அதாவது அந்த யோகத்தின் அக்னி உள்ளுக்குள்ளேயே நம்மை உருக்கி விடுகிறது, அதாவது நம்மை மாற்றி விடுகிறது. யோகத்துல அவ்வளவு அனுபவம் ஏற்படுகிறதா? இந்த அனுபவம் செய்றீங்களா? பெரிய வியாபாரிகள் தன்னுடைய மேலாளருக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துடுறாங்க. அவங்க எல்லாம் சரியா செஞ்சிடுவாங்க. அதாவது அந்த மேலாளர் எல்லாத்தையும் சரியா செஞ்சிடுவாங்க. பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு யார் சரியான நேரத்தில் எல்லா காரியங்களையும் செய்றாங்களோ அவங்க மீது நம்பிக்கை வந்துடுது. யாருக்கு எது நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனா நம்பிக்கை உள்ள குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்றாங்க. பாபாவினுடைய தொடர்புல இருந்துட்டே இருங்க. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவே கூடாது. நம்பிக்கையை இழந்தா கட்டாயமாக தோல்வி அடைஞ்சிடுவோம். உண்மையான உள்ளத்துல இறைவன் குடியிருப்பார் என்பதன்படி பாபாவினுடைய உறவின் தொடர்பில் லாபத்தை எடுத்துக்கங்க. ஞான கடலிடம் இருந்து ஞானத்தை எடுத்து ஞான கங்கையாக ஆயிடுங்க. யார் வந்தாலும் ஞான கங்கையில மூழ்கட்டும், அவர்களின் பாவம் அழியட்டும். அப்படிப்பட்ட ஆழமான புருஷார்த்தியாகுங்க. கங்கை நீருக்கு அதிகமான மகத்துவம் உண்டு. அதனால யார் ஹரித்வார் வந்தாலும் கங்கை நீரை பானையில நிறைச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. பிறகு தினம்தோறும் தண்ணீர்ல அந்த கங்கை நீரை கொஞ்சம் ஊற்றி அதை பருகுவாங்க. இந்த ஞான அமிர்தம் உண்மையிலேயே கங்கை நீர் போல எனக்கு தோன்றுகிறது. உண்மையிலேயே நானும் ஒரு டம்ளர் நிரப்பி குடிக்கிறேன். இந்த ஞான அமிர்தம் மிகவும் இனிமையாக, நன்றாக சக்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஞானம் யோகம் இல்லாமல் வேறு எந்த விஷயத்தையும் மனம் புத்தியில வைக்க வேண்டாம். பிறரை பற்றிய விஷயத்தையும் வைக்க வேண்டாம். பாபா சாக்கார முரளியில சொல்லியிருக்கிறாங்க, நான் யாருக்கும் எந்த தூண்டுதலும் கொடுக்கறதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நல்ல விதமாக படிப்பிக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எப்படி இருந்தவர்களை எப்படி ஆக்குறாங்க பாபா? சூத்ரன் எங்க, பிராமணன் எங்க? அப்படி ஆக்குறதுக்கு பாபா எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கிறத பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியதாக, எடுத்துக்காட்டாக இருக்கணும் என்று நம்முடைய அன்பான பாபா சொல்றாங்க. ஆனா அப்படி ஆக்கக்கூடியவர் யார்? எப்படி ஆக்குகின்றார்? பாபா தான் நம்மை தூண்டுதல் கொடுக்கக்கூடியவராகவும் ஆக்குறார் இல்லையா? நான் கூட இவர்களைப் போல ஆக வேண்டும் என்று பிறருக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியவராக நாம ஆகணும். இதில்
புதியவர்கள் ரொம்ப வேகமாக கையை உயர்த்துறாங்க. ஏன்னா புதியவர்கள் நான் தாமதமாக வந்துட்டேன், நான் செஞ்சுடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பழையவர்கள் தூண்டுதல் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு தீபச் சுடர் போன்றது. பழைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவே கூடாது. அப்படி நான் ஆகியே தீர வேண்டும் என்ற லட்சியம் இருக்கணும். அப்படிப்பட்டவராக நம்மை ஆக்கக்கூடியவர் பாபா. இந்த விஷயத்தையும் ஒருபோதும் மறக்கவே கூடாது. நான் ஆக வேண்டும், பாபா என்னை ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் பாபா இப்பொழுது, அதாவது இந்த சங்கம் யுகத்துல தான் நம்மை அந்த நிலையை அடைய வைப்பாங்க. இப்பொழுதில்லையே எப்பொழுதும் இல்லை. அதனால இப்பொழுதே செய்ய வேண்டும். இதற்காக இரவு தூக்கத்தை இழந்தாலும் சரி, ஆனால் செய்தே ஆக வேண்டும். நம்முடைய பிகே வாழ்க்கையில அமிர்த வேளையின் மகத்துவத்தை யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களை பாபாவிற்கு ரொம்ப பிடிக்கும். நான் லண்டன் சென்றிருந்த போது புதியவர்கள் நாங்கள் 4 மணிக்கு எப்படி எழுவது என்று கேட்பாங்க. அதற்கு நான் 4 மணிக்கு உங்களுடைய கட்டில் அசையும் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கு உள்ள வாயுமண்டலம் அப்படி இருக்கிறது. அதனால உண்மையிலேயே கட்டில் ஆடிடுது. இங்கு அமிர்த வேளையில யாருமே தூங்க முடியாது. ஒரு சிலர் தூங்கலாம். ஆனா யாருடைய கட்டில பாபா அசைக்கிறாங்களோ அவங்க எப்படி தூங்க முடியும்? பல பேருக்கு அமிர்த வேளை மிகவும் நன்றாக இருக்கிறது. தைரியமான குழந்தைங்களுக்கு பாபா உதவி செய்வார். உண்மையான உள்ளம் இருப்பவர்களிடம் பாபா சந்தோஷமாக இருப்பார். டிராமா அனுசாரமாக பாபா நமக்கு உயர்ந்த ஸ்திதியை அடைவதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. யாருக்காவது திருஷ்டி கொடுத்து டோலி கொடுக்கும்போது அவங்க 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்று சொல்றாங்க. அந்த நேரம் எனக்கு டச்சிங் ஆகிறத அவங்களுக்கு நான் சொல்வேன். 2 வார்த்தை அவங்களுக்கு சொல்ல மறக்க மாட்டேன். ஏன்னா தவறான விஷயம், பழைய விஷயம், சமஸ்காரத்திற்கான விஷயங்கள் மறக்கிறது கிடையாது. அடிக்கடி ரிப்பீட் கூட செஞ்சிடுறோம். மேலும் நல்ல விஷயங்கள் மறந்து போகுது. இது கூட மிகப்பெரிய தப்பு தான். அதனால காதுகளை நல்லபடியா திறந்து கேளுங்க. மற்றும் 1 நிமிடம் சாந்தியா அமர்ந்து இது சரியா என்று யோசித்து பாருங்க. பழைய விஷயங்களில் தனக்கும் லாபம் இல்லை, பிறருக்கும் லாபம் இல்லை. உள்ளுக்குள் சூட்சுமத்தில் போயிட்டு ஆழத்துல போய் புருஷார்த்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆகாய தத்துவத்திற்கும் அப்பால் கடந்து சூக்ஷ்மவத்தனம் இருக்கிறது. அதற்கும் அப்பால மூலவத்தனம் இருக்கிறது. அங்க எந்த சப்தமும் கிடையாது. சூக்ஷ்மவத்தனத்துல கூட சைகைகள், செய்திகள் சூக்ஷ்மமானது உள்ளது. ஆத்மா சூட்சுமமானது. மனம், புத்தி, சமஸ்காரம் ஆத்மால இருக்கிறது. மனதை சாந்தியாக, உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் சாந்தியாக, அன்பாக சேவை செய்யுங்க. அப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கும். சப்தத்தினால், அதாவது பேச்சினால் சேவை நடக்குது. பாபா என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லணும். மற்றபடி வேற எந்த விஷயத்தையும் கலப்படம் செய்து தன்னுடைய சொற்பொழிவை நாம செய்யக்கூடாது. வேறு ஏதாவது விஷயம் மனசுல நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா பாபாவின் விஷயம் மனசுல பதியாது. அவங்க கிட்ட உள்ளடக்கக்கூடிய சக்தி, தனக்குள் கரைத்து கொள்ளும் சக்தியும் இருக்காது. தானும் திருப்தியாக இருக்க முடியாது, பிறரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. உள்ளடக்குபவர்கள் மற்றும் கரைத்து கொள்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதே இருக்காது. தானாகவே சகிப்புத்தன்மை அவங்க கிட்ட வந்துடும். அதனால நான் சகிச்சுக்கிறேன் என்று அவர்கள் ஒருபோதுமே சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தானும் பாபாவிற்கு சகயோகியாக இருப்பாங்க, பிறரையும் பாபாவிற்கு சகயோகியாக ஆக்குவாங்க. இந்த சக்தி அவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அநேக பேரு ஆரம்பத்தில் இருந்தே சகயோகியாக இருக்கிறாங்க, பிறகு யோகியாக ஆயிடுறாங்க. சிலர் யோகியாகி அப்புறம் சகயோகியாக ஆகுறாங்க. 2மாக இருப்பவர்கள்தான் சகஜ யோகியாக ஆகுறாங்க. நான் எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேனோ அதை நீங்கள் புத்தியில தெளிவாகவும் சுத்தமாகவும் வச்சு தாரணை செஞ்சா அது இயற்கையாக ஆகிடும். இப்பொழுது சாந்தியாக இருப்பதற்கான நேரம். தூர தேசத்து பயணி பாபா
நம்ம அனைவரையும் தன் கூடவே அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதனால நாம் எல்லோருமே பாபாவோட சேர்ந்து வீட்டுக்கு போறதுக்கு தயாராக ஆகணும். சத்தியம், அன்பின் அதிர்வலைகள் முழு உலகத்திற்கும் பரவ வேண்டும். முழு உலகமும் மாற வேண்டும் என்பது என்னுடைய சூட்சுமமான பாவனை. எத்தனை வருடங்களாக ஞானத்தில் இருந்தாலும் கூட சிலருக்குள்ள மாற்றம் ஏன் வர்றதில்ல அப்படின்னா, அவர்கள் மனிதர்களை தன் பின்னால மாட்ட வைக்கிறாங்க. அவர்களை தன்னை பின்பற்றுபவராகவும் அடிமையாகவும் ஆக்கிடுறாங்க. இப்பொழுது நாம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபா நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். மாற்றம் செய்வதும் கூட பாபாவினுடைய வேலைதான். பிறகு உண்மையான தங்க நகையாக்கி உலகிற்கு காட்டுவது கூட அவருடைய வேலைதான். நல்ல பொற்கொல்லர் நல்ல நல்ல நகைகளை உருவாக்குகின்றார். நான் அப்படிப்பட்ட நல்ல நகையாகுவேன் என்று நாம் எல்லாருமே லட்சியம் வைக்கணும். அதாவது பாபாவிற்கு நல்ல ஆர்டர் கிடைக்கணும். எப்படி பாபா பிரம்மா பாபாவை ஆக்கினாரோ அதுபோல நானும் ஆகணும். வாருங்கள், குழந்தைகளாகுங்கள். இந்த வசந்த காலம் நம்மை ஈர்க்கிறது. அன்பு என்ற கயிறு நம்மை கட்டி போடட்டும். இப்பொழுது அனைவரின் ஸ்திதியும் அப்படி இருக்கணும் என்பது என்னுடைய பாவனையாகும். நீங்கள் எந்த சேவை செய்தாலும் அதில் புண்ணியம் சேமிப்பாக வேண்டும். நினைவு சின்னமாகவும் ஆக வேண்டும். பாபாவின் குழந்தைகள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகளாக ஆகணும். மதுபனிற்கு கொஞ்ச நாட்களுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா, பாபா என்ன செய்விக்கின்றாரோ அதை செய்ய வேண்டும். நான் செய்கின்றேன், நான் தான் செய்ய வேண்டும் என்று நேரம் கழியக்கூடாது. நமது சிந்தனையிலும் நேரம் கழியக்கூடாது. நான் செய்ய வேண்டும் என்ற சொல்லை தயவு செய்து ஒருபோதும் சொல்ல வேண்டாம். நேரத்தை வீணாக்காதீங்க. கவலை இல்லாதவராக ஆகி ஆசீர்வாதங்களை பெறுபவராக ஆக வேண்டும். பாபாவின் உள்ளத்தில் அமர்பவராக ஆகுங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஆனால் உண்மையான உள்ளம் மட்டும் எனக்கு வேண்டும் என்று பாபா சொல்றாங்க. ஷரீரத்துல ஆத்மா இருக்கிறது, ஆத்மாவின் உள்ளத்துல பாபா இருக்கிறாங்க. பாபா என்றால் பாபா தான். நான் பாபாவின் உள்ளத்தில் இருக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய ஸ்திதியை அப்படி உயர்ந்ததாக உருவாக்கணும். பாபா கிட்ட இருந்து நமக்கு அப்படிப்பட்ட அன்பு கிடைச்சிட்டு இருக்கிறது. அதிலேயே நாம மூழ்கி இருக்கணும். பிறரும் நம்மை பார்த்து பாபாவினுடைய அன்புல மூழ்கிடணும். சத்தியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம ஆகணும். தற்சமயத்தில் சேவை செய்யும் பொழுது பாபாவினுடைய நினைவு மறந்து போயிடுது. எப்பொழுது பார்த்தாலும் சேவை சேவை சேவைதான். ஆனா எனக்கு சேவை செய்ய தெரியாது. ஆனா நினைவுல இருக்க தெரியும். எதுவரை புத்தியில வேற விஷயங்கள் இருக்கிறதோ அதுவரை பாபாவை நினைக்க முடியாது. எங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் நாங்கள் எங்களுக்குள்ள இங்க உள்ள விஷயங்களை அங்க சொல்வது, அங்க உள்ள விஷயங்களை இங்க சொல்வது என்பது போன்ற எந்த ஒரு செயலையும் ஒரு பொழுதுமே செஞ்சது கிடையாது. மாணவ வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. மனம் புத்தியில அர்த்தமற்ற விஷயங்கள், தேவையில்லாத வீணான விஷயங்கள் இருப்பதன் காரணத்தினால ஷரீரம் கூட அப்படியாகிடுறது. இதற்குத்தான் கர்ம வினைகள் என்று சொல்லப்படுகிறது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவின் முரளி தினமும் சொல்கிறது. விக்கர்மங்கள் எல்லாம் விநாசமாகும்படி பாபாவை நாம நினைவு செய்யணும். அப்படி ஆரோக்கியத்தை அடையிறதுக்கான கவலை இருக்குதா உங்களுக்கு? இதற்காக நடுநடுவில் 5-10 நிமிடங்களை ஒதுக்கி அஷரீரி ஆகிறதுக்கு பயிற்சி செய்யுங்க என்று பாபா சொல்றாங்க. ஷரீரத்துல இருந்தாலும் விடுபட்டு இருப்பதற்கான நேரம்தான் இந்த சங்கமயுகம். இது மிக மிக சூட்சுமமான விஷயம். எவ்வளவு சேவை செய்து கொண்டே தேகம் தேக சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பாபா மிகவும் அன்பு செலுத்துகின்றார். உங்கள் புத்தி எங்கேயாவது மாட்டி இருந்துச்சு அப்படின்னா பாபா அன்பு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் விடுபடவும் முடியாது. உங்களுடைய சொந்த எண்ணம் யோசனையில மாட்டிட்டு இருந்தா பாபாவை நினைவும் செய்ய முடியாது. அதனால தன்னைத்தானே உயிருடன் இருக்கும் பொழுதே அனைத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே விடுவிச்சுக்கோங்க. அப்போதான் பெரியவர்களுடைய அன்பு கிடைக்கும். பெரியவர்கள் என்னை புரிந்து கொள்றதில்ல என்று சில பேர் சொல்றாங்க.
அந்தளவு தங்களுடைய கருத்துக்கள் மீது அவங்களுக்கு அபிமானம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பெரியவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இன்றைய உலகமாக இருக்கிறது. ஆனா தன்னைத்தானே அப்படிப்பட்டவராக நீங்க ஆக்கக்கூடாது. ஞானத்தை சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய சுகம் ஒருபோதுமே மறக்கிறது கிடையாது. அதனால முழு நாளும் மீண்டும் மீண்டும் இப்பொழுதே வீட்டிற்கு போக வேண்டும் என்ற இந்த விஷயமே நினைவுல இருக்கணும். அதனாலதான் யாராவது சரீரம் விட்டாலும் கூட இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என்ற அந்த பாட்டை போடுறாங்க. இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொன்னால் மட்டும் போதாது. நாம் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும். நாம் இங்கு என்ன செய்றோம்? இங்க எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் சும்மா தான் இருக்கிறேன். பாபா கிட்ட குல்சார் தாதிட்ட சொல்றேன், பர்தாதி போயிட்டாங்க. நான் இங்க இருந்து என்ன செய்யணும்? ஆனா நீங்க இங்குதான் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. யார் தங்களுக்குள்ள அன்பாக புன்சிரிப்பு செய்யவில்லையோ அவர்கள் கஷ்டங்களை பத்தி தான் சொல்வாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று வாயிலிருந்து இயற்கையாக வார்த்தைகள் வர வேண்டும். அவர்கள் வாழ்க்கை பயணத்துல வெற்றி அடைய முடியும். யாராவது நான் ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன் என்று சொன்னால் எனக்கு பாவம் என்று தோன்றும். ஆடுகளைத்தான் ஐயோ பாவம் என்று சொல்வாங்க. ஏன்னா அதுதான் வாயால் மே மே அதாவது நான் நான் என்று சொல்லும். அதன் மனதிற்குள்ள யாராவது என்னை கொன்று சாப்பிட்டு விடுவார்களோ என்ற பயம் இருக்கும். நாம் யார்? சிவசக்தி பாண்டவ சேனைகள். இந்த போதை நமக்குள் இருந்தால் நிர்விக்ன ஸ்திதி, மேலும் நிர்விக்ன சேவாதாரியாக நம்மால் ஆக முடியும். விக்ன விநாசக் நிர்விக்ன நிலையில இருந்தால்தான் சேவையும் கூட நிர்விக்னமாக, அதாவது தடைகளற்று செய்ய முடியும். ஒருவர் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர், இரண்டாவது நபர் தடைகளை பார்த்து பயப்படுபவர், மூன்றாவது நபர் தடைகளை அழிக்கக்கூடியவர். இதில் நான் யார் என்று தன்னைத்தானே கேட்கணும். நம்முடைய முன்னோர்கள் இப்பொழுது வரை கூட விக்னங்களை விநாசம் செய்வதற்கான சேவைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நம்முடைய பாபா இப்பொழுது கூட அவ்வளோ கருணை காட்டுறாங்க. நம்முடைய அனைத்து தவறுகளையும் பாபா மன்னிச்சிடுறாங்க. கிருபையும் பாபா நம் மீது காட்டுறாங்க. மேலும் நம்முடைய விகர்மங்களையும் விநாசம் செய்ய வச்சிடுறாங்க பாபா. அதனால நாம் கர்மாத்தீத் விகர்மாஜீத் சம்பூர்ண சம்பன்ன நிலைய அடைஞ்சு சத்யுக ராஜ்யத்தை அடையக்கூடிய அதிகாரியாக ஆயிட முடியும். பாபா ஷரீர விட்டாங்க, மம்மா ஷரீர விட்டாங்க. அப்ப கூட கண்கள்ல கண்ணீர் வரல. ஏன்னா சத்யுக சமஸ்காரம் ஆத்மால நிரம்பிக்கிட்டு இருக்கிறது. நாடகத்துல ஒவ்வொரு காட்சியும் பதிவாக்கப்பட்டு இருக்கிறது. அதை சாட்சியாகி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நடித்து கொண்டும் இருக்கிறேன். நாடகத்தில் நடிகர் பிற நடிகர்களை பார்க்க மாட்டாங்க. மற்றவர்களை பார்த்தா தனது நடிப்பு மறந்துடும். மேடையில அநேக நடிகர்கள் நடிக்கிறாங்க. எல்லோருமே அவரவர் நடிப்பை நடிச்சுட்டு போறாங்க. ஒருவேளை நாம பிறருடைய நடிப்பை பார்த்தோம்னா, பிறரை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய நடிப்பை நாம் எப்படி நடிக்க முடியும்? அழகான சூட்சுமமான என்னுடைய படைப்பாளர் டைரக்டர் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இவர் தன்னுடைய நடிப்பை எப்படி நடிச்சிட்டு இருக்கிறாரு என்று என்னை பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார். டைரக்டர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். சூட்சுமமான புருஷார்த்தம் செய்யுங்க. நம்ம பாபாவுக்கு சமமானவராக ஆகணும் என்று பாபா விரும்புறாங்க. பாபாவின் சமமாவதற்கு சதா பாபாவை முன்னாடி வைங்க. இதற்காக சுயநலம் மேலும் பற்றுதல்களிலிருந்து விடுபடுங்க. முரளிய காதுகளால கேட்கணும், வாயால சொல்லவும் செய்யணும். ஆனால் அது மட்டும் போதாது. என்ன கேட்கிறோமோ அதை மனதில் மனனம் செய்யணும், அதாவது சிந்தனை செய்து கடைய வேண்டும். பிறகு ஆழமாக சென்று சிந்திக்க வேண்டும். சிந்தனைக்கு நடுவில் வீணான எண்ணம், பேச்சு, கர்மம் வரக்கூடாது. சாக்கார பாபாவின் நாட்கள்ல யாராவது சோகமா இருந்தாங்கன்னா இவர் தாசதாசியாக ஆகுவார் என்று பாபா சொல்வாங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்தது போல கனத்த குரல்ல தன் சோகத்தை சில பேர் காட்டுறாங்க. மேலும் சில கடுகு போன்ற விஷயத்த கூட மலை போல ஆக்கிடுறாங்க. அதாவது சிறியத பெரியதாக்கி சொல்றாங்க. பாபாவிற்கு எப்படிப்பட்ட குழந்தைங்க தேவை?
பெரிய விஷயங்களை சிறியதாக்கக்கூடிய குழந்தைங்க தான் பாபாவுக்கு வேணும். மேலும் உண்மையிலேயே பெரிய விஷயங்கள் என்பது எதுவுமே கிடையாது. நடைமுறையில பாபா இந்த முழு படைப்பை படைக்கின்றார், பாலனை செய்கின்றார். அதனால நம்ம பிராப்தியை மட்டும் பார்த்து தங்களுக்குள்ள அன்பாக இருப்பது நல்லது. இவர்கள் என்னுடன் இருக்க முடியாது என்றோ, நான் இவங்களோட இருக்க முடியாது என்றோ யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க யாரோடையும் ஒத்து போக முடியாது. என்னுடன் யாரும் வர முடியாது அப்படின்னு சொன்னான்னா பிறகு நாம எங்க போறது? சரீரம் விடும்போது கூட இந்த விஷயங்கள் தான் நினைவுக்கு வரும். அதனால இப்பொழுதே சரீரம் விடுவதற்கு தயாராகுங்க. நான் தினந்தோறும் காலை மாலை தயார் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற வேலை ஒண்ணுமே இல்ல. மூலவத்தனத்திற்கு போறதுக்கு முன்னாடி நான் பாபா கூட சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கணும். பாபா என்ன செய்விக்கின்றாரோ அதை செய்வதற்காக இங்க ஸ்தூல வத்தனத்துல கருவியாக மட்டும் இருக்கிறேன். ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்ற உறுதியான எண்ணத்துல இருந்தோம்னா என்ன நினைக்கிறோமோ அது நடந்தேறும். அவமானம் என்ற உணர்வின் அழுத்தம் இருந்தா சாந்தி காணாம போயிடும், கவலை வந்துடும். அதனால மானம் அவமானம் என்ற உணர்விலிருந்து கடந்துடுங்க. மிகவும் இனிமையானவராக ஆகுங்க. என்னுடைய குழந்தைங்க இனிமேலும் இனிமையானவராக ஆகணும் என்று பாபா விரும்புறாங்க. யாராவது கடுமையா பேசினாங்கன்னா அவர்களை இனிமையானவர்களாக எப்படி ஆக்குவது என்று நான் நினைப்பேன். ஒரு வகை ஈ நோயை விரட்டக்கூடியது, மற்றொரு வகை ஈ நோயை பரப்பக்கூடிய ஈக்கள். நோயை பரப்பக்கூடியவை ஒன்றாக இருக்க முடியாது, ஆனா தேனீக்கள் ஒன்றாக குழுவாக இருக்கிறது. அதனாலதான் தேன் கொடுக்கிறது. நாம கூட தேன் போன்று இனிமையானவர்களாக இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க என்று யாரையும் பார்க்க கூடாது. இது பலவிதமான பாகங்கள் அடங்கிய நாடகம். விதவிதமான காட்சிகள் இந்த நாடகத்துல நம்ம முன்னாடி வரும். நாடகத்துல முக்கிய நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் நடிப்பை பார்க்கவே மாட்டாங்க. நடிப்புக்காக கணவன் மனைவி சகோதரன் சகோதரி ஆகலாம், ஆனா மனதில் நான் நடிகன் என்ற உணர்வு நினைவு இருக்கணும். அபிமானம் வைக்க கூடாது. சூட்சுமமான அவமானத்தின் உணர்வு தான் மிகவும் துக்கம் கொடுக்கக்கூடியது. அதிக பேருக்கு அவமானத்தின் உணர்வு ஏற்படுகிறது. யாரோ ஒருவர் தான் புகழின் ஆசை இல்லாமல் அவமானத்தின் உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்று அழுத்துவது, இன்னொன்று எதிர்ப்பது. கொஞ்சம் அவமானம் ஏற்பட்டுடுச்சுன்னா கூட மன அழுத்தத்துல தனக்குள்ள அமைதியை இழந்துடுறாங்க. அது உள்ளே சிந்தனையாக ஓடிட்டே இருக்கும். அதனால யார்கிட்டையும் நன்றாக பேச்சுவார்த்தை செய்ய மாட்டாங்க. நல்லவர்களிடம் கூட நன்றாக அவர்களால பேச முடியாது. நாம் சப்தத்தை கடந்து போகணும் இல்லையா, வீட்டிற்கு போகணும் இல்லையா, வீட்டிற்கு போக வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் நான் சொல்றேனோ அப்பொழுதெல்லாம் தாதியினுடைய நினைவு எனக்கு வருது. தாதியினுடைய தியாகம் மிகவும் அற்புதமானது. அவர்கள் தியாகத்தை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஒருபோதும் எந்த ஒரு தேகதாரியின் மீதும் பற்றோ ஈர்ப்போ ஏற்பட்டதை நான் பார்த்ததே கிடையாது. அவர்கள் நம்முடைய பூர்வீகமானவர்கள். சந்திரமணி தாதிஜியை நினைப்பேன், சாந்தாமணி தாதியை நினைப்பேன். பாபா ஒவ்வொருவரையும் அன்போட பார்க்கிறாங்க. சாந்தாமணி தாதியை பற்றி சொல்லணும்னா தாதிஜி அவர்கள் ரொம்ப உண்மையிலும் உண்மையானவராக இருக்கக்கூடியவங்க. உண்மையான தோழி, உண்மையானவர் ஆக வேண்டும் என்று நான் கூட சொன்னேன். அதற்கு தாதி பாபாவை புன்சிரிப்போடு சந்தியுங்கள் என்று சொன்னாங்க. நமக்கு தெரியும் அல்லவா அவர் பகவான் இல்லையா, அவரை பாபா என்று எப்படி சொல்வது? ஆனால் உண்மையான நல்ல முயற்சியாளர் பாபா கிட்ட சர்வ சம்பந்தங்களையும் அனுபவம் செய்வாங்க. முதலில் அம்மா என்று பாபாவை சொல்வோம். பிறகு பாபா டீச்சர், சத்துகுரு, நண்பன், துணைவன் ஆகின்றார். டீச்சர் சாட்சியாகி நடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சத்துகுரு ஸ்ரீமத் கொடுக்கிறார். அதன்படி நடப்பதற்கான சக்தியையும் கொடுக்கறாங்க பாபா. மனவழிப்படி நடக்கல தானே
உடனே சோதனை செஞ்சு பாருங்க. யார் மற்றவர்களை பற்றி சிந்திப்பது பார்ப்பதிலிருந்து கடந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் சுய தரிசன சக்கரதாரியாக ஆகிறாங்க. ஒரு பாபாவினுடைய குழந்தைகளாகிய நாம் சகோதரன் சகோதரிகள். சில முக்கியமான விஷயங்களை நாம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும். மம்மா பாபா நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறாங்க. குழந்தைகளே, இந்த படிப்பின் மீது மதிப்பு வைக்கணும். மதிப்பு வச்சாதான் படிப்பை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர முடியும். என்னை சுயம் பகவான் தன்னுடையவராக்கிட்டார். குழந்தையிலிருந்து இன்று வரை அவர் பாலனையினுடைய கீழேயே இருக்கிறேன். ஒருபோதும் அடிமைத்தனமான சமஸ்காரம் இருந்ததே கிடையாது. பாலனை செய்யக்கூடியவர் அவ்வளோ பாலனை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஈஸ்வரனுடைய பாலனைக்குள்ள வந்துடணும். அப்பொழுதுதான் ஆத்மா அபிமானி நிலையை அடைய முடியும். என்னுடைய வீடு, என்னுடையது, என்னுடையது என்று ஏதாவது மூலையில இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரனுடைய பாலனைய அடைய முடியாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்களை தாரணை செய்வதற்காக புத்தி வேணும். உண்மையான புருஷார்த்தி என்ன செய்வாங்க? புத்திய நன்றாக வச்சுப்பாங்க. ஞானத்தை தாரணை செய்யுங்க. அப்பொழுதுதான் புத்தியால யோகா செய்ய முடியும். யோகத்தால விக்கர்மங்கள் அழிந்து போகும். நம்முடைய விக்கர்மங்கள் அழிஞ்சிடுச்சுன்னா நோய் வந்தால் கூட கொஞ்சம் மருந்து சாப்பிட்டாலும் சரியாயிடும். நான் நோயாளி என்று நினைச்சால் கூட அது கர்ம வினையாக ஆயிடும். எனக்கு தெரியாது என்று யாராவது சொன்னா அவர்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர்களால புத்திய ஒரே நிலையில வைக்க முடியாது. வேறு எதுவும் பேச தெரியவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, புத்திய நன்றாக ஆக்குங்க என்று பாபா சொல்றாங்க. அதனால பாபாவையும் அறிந்து கொள்ள முடியும், தன்னையும் அறிந்து கொள்ள முடியும். யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்துரும். பிராப்திய அறிஞ்ச பிறகு ஆர்வம் வந்துரும். நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அடைந்தோம் என்று ஒரு பாட்டு உள்ளது. அதை திருத்துங்கள்னு பாபா சொல்றாங்க. நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்கள் அடைந்தோம் என்று சொல்வதுதான் சரியானது. கள்ளம் கபடமற்றவர் சிவபகவான். கள்ளம் கபடமற்றவர், ஆனால் கள்ளம் கபடமற்றவர் என்று சொல்லிவிட்டு நம்மை தன்னுடையவராக ஆக்கிக் கொண்டார். நான் யார் என்று பாருங்கள் என்று பாபா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி.